நமது கடையில் சரக்காக உள்ள அந்த பொருட்களுக்கும் ஜகாத்து கொடுக்க வேண்டுமா என்று கேட்குறீங்க. கேள்வி எண் 2391. அதாவது ஜகாத்துங்கிறது வந்து எந்த மனிதரிடத்தில் 720 கிராம் அளவிலான வெள்ளியோ அல்லது அதற்கு நிகரான பொருளாதாரமாக சொத்தாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், காசு பணமாக இருக்கலாம் இருந்துச்சுன்னா அவர் வந்துட்டு ஜகாத்துங்கிறது அதில் 2.5% கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்துட்டு கடையில் சரக்குங்கிறது வாங்குறது வந்து காசு பணத்தை கொண்டு தான் வாங்குவார். அப்போ ஏற்கனவே அவர் காசு இப்போ 5 லட்ச ரூபா வச்சிருக்கிறாரு, அதை பிஸ்னஸில் போட போகிறாருன்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு 2.5% அவருக்கு வந்து ஜக்காத் கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். திருப்பியும் கடையில் சரக்கு இருக்குது அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுங்கிறது வராது. ஆனால் ஒருவேளை இப்போ தான் அவருக்கு திடீர்னு இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வந்து அவர் இஸ்லாத்தை பின்பற்றணும்னு நினைக்கிறாரு, இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்தமாக வந்துட்டு எத்தனை ரூபாய்க்கு சரக்கு வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுமில்ல. அந்த சரக்கு எத்தனைக்கு வாங்கியிருக்கிறாங்களோ அந்த சரக்கு மதிப்புக்கு நாம் வந்துட்டு 2.5% கொடுத்து விட்டால் ஜக்காத்து கடமைங்கிறது நீங்கி விடும். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நம்ம இடத்துல ஒன்ஸ் பொருளாதாரம் வருது, வந்த உடனேயே 2.5% நம்ம வந்து எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவர்களாக இருந்தோம் அப்படின்னாக்கா, தனித்தனியாக நம்மளுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு ஜக்காத் இருக்கா, வீட்டில் இருக்கக்கூடிய காருக்கு ஜக்காத் இருக்கா, டிவிக்கு ஜக்காத் இருக்கா, இப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நம்மளிடத்துல வருது ஏற்கனவே 720 கிராம் அளவிலான ஒரு வெள்ளிங்கிறது அதுக்கு மதிப்பிலான ஒரு காசு பொருளாதாரங்கிறது இன்னைக்கு 90-95% மக்கள் இடத்துல இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 90ங்கிற நம்மள ஒரு கருத்து சொல்கிற ஒரு 80-70ன்னு வைங்களேன், 70% மக்கள் இடத்துல இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்யணும்னாக்கா, நமக்கு காசு வருது, சேலரி வருது, அது பிஸ்னஸ் மூலமாக சம்பாதிக்கிறதா இருக்கலாம், அல்லது வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் இருக்கலாம். வந்த உடனே அதில் 2.5% கொடுத்துட்றோமா, கொடுத்துட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சரக்கு வாங்குங்க, மளிகை சாமானை வீட்டுக்கு வாங்கி போடுங்க, என்ன பண்ணாலும் சரி, அதில் எல்லாமே ஜக்காத்து கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து 2.5% கொடுத்துட்டீங்களா, அவ்வளோதான், நீங்கள் க்ளீன் ஆகிட்டீங்க.